வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய தமிழ் பிரதேசங்களில் கல்வி, கலை, கலாச்சார அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வருகின்ற சந்திரகாந்தி அறக்கட்டளை UK, கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் மற்றும் கைகொடுக்கும் கரங்கள் ஆகியன இணைந்து பட்டிருப்பு வலயத்துக்குட்பட்ட ஓந்தாச்சி மடம் விநாயகர் மகா வித்தியாலயத்தில் மிக நீண்ட காலமாக நிலவி வந்த மலசலகூட பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தனர். இந்த பாடசாலையில் மாணவர்களின் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அளவிலிருந்து மலசலகூட தொகுதி இதோ. இதேவேளை உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் நிலவி வந்த பாரிய நீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர் பிரபாகரன் அவர்களினால் உடனடி தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. தீர்வுக்கு முன்னரான பாடசாலையின் கட்டமைப்பு இதோ. பட்டிருப்பு வலயத்துக்குட்பட்ட ஓந்தாச்சி மடம் விநாயகர் மகா வித்தியாலயத்தில் பல வருடங்களாக நிலவிய மலசலகூட பிரச்சினைக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளையினால் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நிகழ்வானது பாடசாலையின் அதிபர் திரு தவராஜா அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அதிபர் மற்றும் பிரதி அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர். மேலும் சந்திரகாந்தி அறக்கட்டளை சார்பாக மேவின் ஆசிரியர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இதன்போது பாடசாலையின் அதிபர் தனது உரையில் சந்திரகாந்தி அறக்கட்டளையானது தமது பாடசாலை மாணவர்களுக்கு பாரிய ஒரு நெருக்கடியை தீர்த்து வைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரிய 4 மலசலகூடங்களை முழுமையாக திருத்தி அமைத்ததுடன் இடைநிலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான கொமட் மலசலகூடங்கள் 4 புனரமைத்து கையளிக்கப்பட்டமையானது மிகப்பெரிய கைங்கரியம் என குறிப்பிட்டதுடன் சந்திரகாந்தி அறக்கட்டளையின் ஸ்தாபகர் பிரபாகரன் அவர்களுக்கு விசேட நன்றிகளை தெரிவித்ததுடன் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் பெற்றோர், மாணவர்கள் இவ்வேளையில் சந்திரகாந்தி அறக்கட்டளைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சந்திரகாந்தி அறக்கட்டளையின் சார்பாக உரையாற்றிய திரு மேவின் ஆசிரியர் புனரமைத்து கையளிக்கப்பட்ட மலசல கூடங்களை தொடர்ந்தும் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் பெற்றோர், ஆசிரியர், மாணவர்களின் கைகளிலேயே உள்ளது என்றும் மீண்டும் பழுதடையாதபடிக்கு அதனை சுகாதார முறைகளை கையாண்டு பராமரிக்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டதுடன் சந்திரகாந்தி பவுண்டேஷன் மற்றும் கைகொடுக்கும் கரங்கள், கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் ஆகியோர்களுக்கும் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்ததுடன் கிழக்கு மாகாணத்தில் சந்திரகாந்தி அறக்கட்டளையானது பல்வேறு அளப்பரிய சேவைகளை ஆற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெற்றது. இதேவேளை ஓந்தாட்சி மடம் விநாயகர் மகா வித்தியாலயத்தில் நிலவி வந்த நெருக்கடி நீக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவில் நவீன முறையில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட மலசலகூட கட்டட தொகுதி பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. மாணவர்களினதும் ஆசிரியர்களினதும் ஆரோக்கியம் கருதி சந்திரகாந்தி அறக்கட்டளை UK, கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் மற்றும் கைகொடுக்கும் கரங்கள் ஆகிய நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்ட கிப் அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு அதிபர், ஆசிரியர், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர், மாணவர்கள், பெற்றோர்கள் தங்கள் நன்றியினை இவ்வாறு தெரிவித்தனர். குட் மார்னிங் பிரபா சார். இன்றைக்கு எங்களை பாடசாலையை பொறுத்தவரையில் ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல நாள்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏனென்றால் உங்கள்கிட்ட நாங்கள் இந்த மாணவர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாக முன்வைத்த 2 கோரிக்கைகளை மிகச்சிறப்பாகவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் மிக அவதானத்தோடும் மிகச்சிறந்த முறையில் செய்து தந்திருக்கீங்க. அந்த வகையில் நாங்கள் இன்றிலிருந்து மாணவர்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஏற்கனவே கூறியது போல் ஒரு அடிப்படையில், அதாவது அதை க்ளீன் பண்ணக்கூடிய நீண்ட நாள் பாவனைக்கேற்ற போல் நான் அதை மாற்றி அமைப்பேன். அதுக்குரிய கோப்பியை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். உண்மையிலே அது மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதனுடைய செயற்பாடுகள் மிக துல்லியமாக நல்ல முறையில் செய்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆலோசனை மிக கச்சிதமானது. அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு இந்த மாணவர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் செய்திருந்த இந்த உதவிக்கு மனப்பூர்வமான நன்றிகள். பாடசாலை சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் ஆனது கிழக்கு மாகாணத்தில் தடம் பதித்து பல்வேறு அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் கடந்த வருடங்களில் பல பாடசாலைகளுக்கு தளபாடங்கள் வசதிகள், போட்டோ பிரதி இயந்திரங்கள் மற்றும் மேடைகளை அமைத்து கொடுத்தல், குழாய் கிணறுகளை அமைத்தல் என பல செயல் திட்டங்களை செய்து வருகின்றது. மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த ஓந்தாச்சி மடம் விநாயகர் வித்தியாலயத்திலும் இவ்வாறான மலசலக்கூட பிரச்சனை ஒன்று இருப்பதை அறிந்து அதை தெரிவித்த உடனே சந்திரகாந்தி ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரனால் பிரபாசர் அவர்களினால் உடனடியாக அதனை செய்து கொடுப்பதற்கு முன்வந்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், அந்த மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். சிறுவர்களாக இருந்தாலும் ஒருவர் மறைந்து நின்று இன்னும் ஒருவர் தங்களுடைய அந்த கடமைகளை ஆற்றுகின்ற நிலை இருந்தது. ஆனால் அதையெல்லாம் சுட்டி காட்டிய அடுத்த நாளில் எவ்வளவு செலவு என்னவென்றெல்லாம் பார்க்கவில்லை, உடனடியாக அதை செய்து கொடுக்கும்படி முன்வந்தமையிட்டு சந்திரகாந்தி ஃபவுண்டேஷனுக்கும் அதனோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் கை கொடுக்கும் கரங்கள் அமைப்பினருக்கும் இந்த வேளையில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பெரியகல்லாறு உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் குழாய் கிணறு ஒன்றினையும் நீண்ட காலமாக இருந்த தண்ணீர் பிரச்சனைக்கு அதற்கும் அந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் பாரிய ஒரு அனுசரணையை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய பிராந்தியத்தில் தற்போது சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் ஆனது செய்து வருகின்ற ஒவ்வொரு வேலை திட்டமும் எங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் மாணவ செல்வங்களின் கல்வியை முன்னேற்றுவதற்குமாக அமைந்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய பணிகள் சிறப்பாக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுக்கு விளையாட்டு முற்றத்தை ஆயத்தப்படுத்தி தந்த பிரபாசருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு விளையாட்டு முற்றத்தை ஆயத்தப்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. எங்களுக்கு மலசலக்கூடத்தை அமைத்து தந்த பிரபாசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு விளையாட்டு முற்றத்தை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள், இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் சார் அவர்களுக்கும், மூவின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எமது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு, இப்பாடசாலைக்கு மிகவும் அத்தியாவசிய தேவையாக இருந்த இந்த மலசலகூடத்தினை இவ்வளவு விரைவாக புனரமைத்து தந்த இந்த சந்திரகாந்தி அமைப்பின் தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, இன்னும் பாடசாலையில் நிறைய தேவைகள் இருப்பதனால் இதற்கு இன்னும் அபிவிருத்திகளை எங்களுக்கு செய்து தருமாறும், முக்கியமாக எமது விளையாட்டு முற்றத்தினை செய்து தருமாறும் கேட்டுக்கொண்டு பெற்றோர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அத்துடன் உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் நிலவி வந்த பாரிய நீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளையின் ஸ்தாபகர் பிரபாகரன் ஐயா அவர்களினால் உடனடி தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. பல லட்சம் செலவில் குழாய் கிணறு அமைத்துக் கொடுக்கப்பட்டதுடன் அதற்காக பாடசாலை சமூகத்தினர் சந்திரகாந்தி அறக்கட்டளை அமைப்பினருக்கும் அதன் ஸ்தாபகர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதுடன் தற்போது தங்களது பாடசாலையில் பயன் தரும் மரங்களும் மாணவர்களும் மிக மகிழ்ச்சியடைந்து உயிர் பெற்று இருப்பதாக கூறி மீண்டும் மீண்டும் நன்றிகள் தெரிவித்தமை விசேட அம்சமாகும். காரணம், கடந்த மாதங்களில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டு போட்டிக்கு சந்திரகாந்தி அறக்கட்டளை, கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம், கைகொடுக்கும் கரங்கள் அமைப்புகள் முழுமையான அனுசரணை வழங்கி பல வருடங்களாக நடைபெறாதிருந்த இல்ல விளையாட்டு போட்டியினை நடத்தி மாணவர்களின் உடல் உள ஆரோக்கியத்துக்கும் ஆளுமை வளர்ச்சிக்கும் வித்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இந்த அடிப்படையில் உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் நிலவி வந்த நீர் பற்றாக்குறைக்கு குழாய் கிணறு மூலம் தீர்வு காணப்பட்டது. இந்த அபிவிருத்தி பணி பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. மாணவர்களின் சமய ஆராதனையோடு இடம்பெற்ற நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் அந்தன நாடும் அடிப்பரவ மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகனிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலாட்புணல் செல்வமல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. அனைவருக்கும் இன்னர வணக்கம். எங்களுடைய உதயபுரம் பாடசாலை பிரதி அதிபராகிய நான் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்ற கருத்து என்னவென்றால், எமது பாடசாலையின் பல்வேறுபட்ட தேவைகளின் ஒரு அங்கமாக இந்த குடிநீர் பிரச்சினை பன்னெடுங்காலமாக இருந்து வந்தது. அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் முகமாக சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் எமது இந்த தேவையினை கருத்தில் கொண்டு எங்களது பாடசாலைக்கு மிகவும் அத்தியாவசியமான இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அதிலே முன்பரமாக ஈடுபட்ட திரு பிரபாகரன் அவர்களுக்கும் அந்த உதவியை செய்த அந்த நிறுவனத்தினருக்கும் எமது பாடசாலையும் எங்களது மாணவர்கள் எங்களது பாடசாலை சமூகம் சார்பாக மிகுந்த மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எமது பாடசாலையிலே தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற தேவைகள் அனைத்திற்கும் உறுதுணையாக நின்று இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் அவ்வப்போது தேவையான உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக எமது பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டியிலே மிகவும் உறுதுணையாக நின்று இந்த இல்ல விளையாட்டு போட்டியினை நடத்தி முடித்தார்கள். அது மாத்திரமில்லாமல் எமது பாடசாலையிலே காணப்படுகின்ற ஏனைய தேவைகளை கூட அவர்கள் கருத்தில் கொண்டு அடிக்கடி எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எமது பாடசாலை என்றென்றுமே கடமைப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு என்றென்றும் எங்களது மாணவர்கள் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நாங்கள் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் மட்பட் உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் குழாய் நீர் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வானது தற்பொழுது எமது வித்தியாலய பிரதி அதிபர் அவர்களினால் வைபவ ரீதியாக இடம்பெற்றது. உண்மையில் இந்த குடிநீர் குழாய் நீரினை பெற்றுத்தந்த எமது சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் பிரபாகரன் மற்றும் அதனுடைய நிறுவன ஊழியர்களுக்கும் எமது பாடசாலை நிர்வாகம் மிகுந்த கடப்பாடுடையதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நீரின்றி அமையாது உலகு என வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நீரினை பெறுவது சாதாரண விஷயமில்லை. இந்த நீரினை பெறுவதற்கு பல பெறுமதியான உழைப்பினை தந்து எமது மாணவர்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்ற நீரினை பெற்றுத்தந்த எமது சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினருக்கு எமது பாடசாலை நிர்வாகம் என்றென்றும் கடப்பாடுடையது. இந்த பாடசாலையை ஒரு பசுமையான பாடசாலையாக மாற்றுவதற்கு நீரினுடைய முக்கியத்துவம் பெருமதியாக இருக்கின்றது. அந்த பெருமதியினை உணர்ந்து அந்த நீரினை பெறுவதற்கு எமது நிறுவனம் உண்மையாக உழைத்து இந்த குழாய் நீரினை பெற்று தந்திருக்கின்றது. எனவே அந்த நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிப்பதோடு அதை பெறுவதற்கு எமது கால்கோள் இட்டு தந்த எமது வித்தியாலயத்தினுடைய ஆசிரியராக இருக்கின்ற மேவின் சேருக்கும் நாம் ஒரு கடப்பாடுடையதாக நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. எனவே அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனமானது
எம்மோடு எப்பொழுதும் கைகோர்த்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் எமது இல்ல விளையாட்டு போட்டிகளிலும் கூட அவருடைய ஒத்துழைப்பு மிகவும் பெறுமதியாக இருந்தது. எனவே அவருடைய உதவியானது இனி வருகின்ற காலங்களிலும் எமது பாடசாலைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடசாலை நிர்வாகம் ஆசைப்படுகின்றது. எனவே அவருடைய சேவை இந்த பாடசாலையில் தொடர வேண்டும். கண்ணீரின்றி வாழ வேண்டுமாக இருந்தால் தண்ணீரை நாம் பெற வேண்டும். அந்த தண்ணீரை பெற்றுத்தந்த எமது சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு எமது பாடசாலை நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எமது உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தின் கோரிக்கையை முன்னிட்டு நாங்கள் கோரிக்கை விடுத்து விட்டோம். குடிநீர் வசதியின் தேவை, அத்துடன் எமது வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா மற்றும் விவசாய தோட்டங்களுக்கு நீரில்லாத காரணத்தினால் எமது கோரிக்கையை முன்னிட்டு இவங்க சந்திரகாந்தி ஃபவுண்டேஷனால் எங்களுக்கு நீர் உதவியை பெற்று தந்துள்ளார்கள். அதனை முன்னிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றார் சார்பாக இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்து தலைவர் அவர்களுக்கும் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த குழாய் நீரினை பெற்று தந்ததுக்காக பெற்றார் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழாய் நீர் உதவியை வழங்கியதற்காக சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் சார்பாக. சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அதிகாரிக்கும் எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது பாடசாலைக்கு இந்த குழாய் நீர் வசதியை வழங்கியதற்கும் எமது பாடசாலையில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டு போட்டிக்கான நிதியுதவியை வழங்கியதற்கும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு எமது மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் தங்களது சேவையினை நிறுத்திவிடாது எமது பாடசாலையில் பல்வேறு தேவைகள் காணப்படுகின்றன. அதற்கும் தங்களது உதவி எமக்கு கட்டாயம் அவசியமாகும். தங்களது உதவியை எங்களுக்கு தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் ஆனது எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்து வருகின்றது. எங்களுடைய தமிழ் மண்ணையும் தமிழ் சமுதாயத்தையும் நேசித்து செய்து வருகின்ற அளப்பெரிய ஒவ்வொரு சேவைகளுக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். குறிப்பாக கடந்த மாதங்களில் எங்களுடைய பாடசாலையில் இடம்பெற்றதான இந்த இல்ல விளையாட்டு போட்டியின் போது எங்களுக்கு நேரடியாக நிதி உதவிகளை வழங்கி முழு அனுசரணை வழங்கிய சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன், கொக்குவில் இந்து கல்லூரி, பழைய மாணவர் சங்கம், கை கொடுக்கும் கரங்கள் அமைப்பினருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களுடைய பாடசாலையில் மிகவும் நீண்ட காலமாக நிலவி வந்த இந்த நீர் பிரச்சனை, இதனால் மாணவர்களுக்கு குடிநீர் பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போ தற்போது நிலவி வருகின்ற எல்லினோ காலநிலை பாரிய பிரச்சனையின் காரணமாக நாங்கள் நாட்டியிருக்கின்ற இந்த பயன்தரு மரங்கள் எல்லாம் வாடி போகின்ற நிலை இருந்தது. அவற்றிற்கெல்லாம் உயிரூட்டுகின்ற வகையில் இந்த குழாய் கிணறு வசதியானது உரிய நேரத்தில் எங்களுக்கு பெற்றுத்தந்த இந்த சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன் அமைப்பினருக்கு, அதனுடைய ஸ்தாபகர் பிரபாசர் அவர்களுக்கு குறிப்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு கட்டத்திலேயும் எவ்வாறு செயல்படுகின்றது, எவ்வாறு இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்கள் என்பதை உன்னிப்பாக அவதானித்து மிக நேர்த்தியாக அதை வடிவமைத்து தந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்தோடு இன்னும் இதனுடைய பல வேலைகள் எங்களுக்கு காத்திருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் லைனை அடித்து அங்கால சிற்றுண்டி சாலைக்கு ஒரு லைன் எடுத்து கொடுக்கணும், அங்கால தோட்டங்களுக்கான ஒரு லைன் எடுக்க வேண்டியிருக்கிறது, டேங்குக்கு மேல் அந்த லைன்களை எல்லாம் எடுக்கணும், இந்த கதவுகளை போட வேண்டிய இப்படி பல தேவைகள் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தயக்கத்தோடு உங்களிடத்தில் முன்வைக்கின்றோம். அவைகளையும் சற்று கவனத்தில் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் பாடசாலை சமூகம் சார்பாக உங்களுக்கும் சந்திரகாந்தி ஃபவுண்டேஷன், கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள், கை கொடுக்கும் கரங்கள் அமைப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய சேவை எங்கள் மண்ணுக்கு தேவை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.